அண்ணாமலை எப்படின்னு கேட்டா அவருடைய செல்வாக்கு அப்படியே இருக்கா, குறையாம இருக்கா, நம்ம இன்னும் பாப்புலரா இருக்கிறோமா அப்படிங்கிறத அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலை ரொம்ப ஸ்மார்ட் ஷ்ரூடு பாலிட்டிஷியன். அவருடைய காய்களெல்லாம் ரொம்ப ஓப்பனா காமிக்க மாட்டாரு, கார்ட்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டாரு. 2029 எலெக்ஷன்லயும் பாஜகவுக்கு டிஎம்கே உடைய கூட்டணி தேவைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிவிட்டார். 35% பெரிய சக்தி தான். இப்போ அவர் மேல கை வச்சீங்கன்னு சொன்னா அவருக்கு இன்னும் செல்வாக்கு கூடத்தானே செய்யும் தவிர குறையாது. அப்போ பாஜக அதிமுக எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தீய சக்தின்னு சொல்றது டிஎம்கே. அந்த டிஎம்கே தான் நீங்க உடைச்சிருக்கணுமே தவிர நீங்க ஏடிஎம்கே உடைக்க முற்பட்டுட்டீங்க. காங்கிரஸ் தலைமை விஜய பேக் பர்னர்ல தான் வச்சிருக்கு. கொஞ்சம் சஸ்பிஷியஸா தான் இருக்கிறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருப்பவர் திரு வாசுதேவன். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார். அண்ணாமலை தனி கட்சி துவங்க மாட்டார், அவர் பாஜகல தான் தொடர்வார் அப்படின்னு பாஜகவினர் கூறி வருகின்றனர். ஏன்னா பாஜகவினர் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம், 2 நாளைக்கு முன்னாடி வீர் சர்வார்கர் அவருடைய பிறந்த நாள் கூட அண்ணாமலை ஒரு செய்தியோ ஒரு வாழ்த்தோ சொல்லல. அதுக்கு முன்னாடி மும்மொழி கொள்கையை ஒரு பிரச்சனையா சொல்லல. பட் அதுல மத்திய அரசோட புதிய திட்டத்துக்கு அவர் ஒரு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாட்டி கூட ஒரு விதமான கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அது நீங்க அவசரப்பட்டு திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறச்சே சில பேர் சொல்றாங்க அவர் தனி கட்சி துவங்கத்துக்கான சிக்னல்லாம் தெரியுது, அதற்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருது. இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் ஒரு புதிய கட்சி இம்மீடியட்லி ஆரம்பிக்க போறது இல்லை. அவர் ஏதாவது ஒரு இயக்கம் மாதிரி வேணா ஆரம்பிக்கலாம். வீர் சாவர்கருடைய நினைவு இது ஜெயந்திக்கு அவர் பதிவு போடலை. நார்மலி ஒரு வாழ்த்து பதிவு போடலை. அதே மாதிரி ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய இதுக்கும் அவர் ஒன்றும் போடவே இல்லை. அது கோயம்புத்தூர்ல மற்ற இடங்களெல்லாம் பெரிய விமர்சையா நடந்தது அந்த விழா. அதை பார்த்தோம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த சிபிஎஸ்சியினுடைய ஏப்ரல் மாச சர்க்குலர் தான் கரெக்டு, மே மாசம் போட்ட சர்க்குலர் தப்பு அப்படின்னு அவர் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு ஐ திங்க் அது பாரதிய ஜனதா கட்சி அரசின் மேல அவர் வச்ச விமர்சனமா நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அதனால 9ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இந்த ட்ரிப்பு ப்ராப்ளம் வரும். ஏன்னா 6, 7, 8 முடிஞ்சதுக்கு அப்புறமா 9ஆம் கிளாஸ்க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு அந்த மும்மொழி படிச்ச அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ திடீர்னு நீங்க இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா 3வது மொழி படிக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா போயிடும் அப்படிங்கிறதான் அவர் சொல்லிருக்காரு. இதை நான் 2-3 இடங்கள்ல பதிவு பண்ணிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் ரொம்ப குரூஷியல் ஸ்டடீஸ் இருக்கும். அவங்களுக்கு +1 +2 தான் என்ன எடுக்க போறாங்க, அதுக்கப்புறமா என்ன எடுக்க போறாங்க, எந்த கோர்ஸ், எந்த ஸ்கீம், எந்த சேனல் எடுக்க போறாங்கிறதுக்காக 9ஆம் கிளாஸ்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால 9ஆம் கிளாஸ்ல கூடுதல் சுமை ஏற்றக்கூடாது. இந்த 3வது மொழி என்னதான் நீங்க ஆனுவல் எக்ஸாம் இருக்காது, போர்டு எக்ஸாம் இருக்காது, அதுக்கு இன்டர்னல் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட 3வது மொழி அப்படிங்கிறது அந்த ஸ்டேஜ் தான் நீங்க கொண்டு வர வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர வேண்டாம். அதாவது இந்த வருஷம் 9ஆம் கிளாஸ்ல படிக்க போற பசங்களுக்கு 3 மொழி அனுபவம் இருக்காது, அது 2 மொழி அனுபவம் தான் இருக்கும். அதனால அதுவே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது எந்த தப்பும் கிடையாது, கரெக்டா தான் பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு, அவர் நரேந்திர மோடி பக்தர். நரேந்திர மோடி அவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு அவர் போறது இல்லை. மேக்சிமம் என்ன, அதாவது அவரு இதுல இருந்து அமெரிக்கால இருந்து திரும்பி வந்த பிறகு கூட ஒரு 2-3 ட்வீட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, அறிக்கை, கண்டனம் இதெல்லாம் போட்டிருந்தாரு, பரவாயில்ல. ஆனா மற்றபடி இந்த கட்சி விழாக்கள்ல கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு வேறதான் காரணம் இருக்கலாம். இன் அடிஷன் டு தட் அவருக்கு இப்போ ஆஸ் இட் இஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாலேயே கூட சில இடங்கள்ல பதிவு பண்ணியிருந்தேன். எப்படி ரஜினிகாந்துக்கு கட்சி அமைச்சு 3 வருஷம் இழுத்துன்னு போயணும், அதுக்கப்புறம் தான் தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கலையோ, அவர் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாருன்னா 1 மாசத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். 234 இடங்களுக்கும் அவருக்கு கேண்டிடேட் கிடைச்சி போயிடும். அதே மாதிரிதான் அண்ணாமலையும்.
அதனால இப்போ இம்மீடியட்லி அவர் வந்து ஒரு கட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி, முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, அண்ணாமலை எப்படின்னு கேட்டா, அவருடைய செல்வாக்கு அப்படியே இருக்கா, குறையாம இருக்கா, நம்ம இன்னும் பாப்புலரா இருக்கிறோமா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எனக்கு என்ன தோன்றது, அவருக்கு ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் இருக்கு, சம் என்ஜிஓஸ் இருக்கு. எனக்கு கூட அந்த என்ஜிஓல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன், அதுல லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அதில் பார்த்தேன் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா இது ஜென்சிக் தான் ஐயா, எனக்கு எதுக்கே அனுப்பிச்சிங்க அப்படின்லாம் கேட்டேன். பட் ஒன் திங் சார், இவர் விஜய் மாதிரியே ஒரு நற்பணி மன்றம் அல்லது ஒரு ரசிகர் மன்றம், அது மாதிரி ஏதாவது ஒன்று, ஒரு ஒரு நற்பணி இயக்கம்னு வச்சுக்கோங்களேன், மன்றம் சொல்ல வேண்டாம், இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு அதுல வந்து நிறைய இளைஞர்களை, ஜென்சி இளைஞர்களை நிறைய சேர்த்து விட்டு அவங்கள கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து அதையே நாளைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இயக்கமா மாற்றி எலெக்ஷன் வரும்போது கரெக்டா இவங்க வந்து இப்போ எப்படி விஜய் ரசிகர் மன்றக்காரங்கெல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் உட்கார்ந்துருக்காங்களோ, அதே மாதிரி இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சியில இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க நற்பணி மன்றம் வைக்கக்கூடாது, என்ஜிஓ வைக்கக்கூடாது, நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாதுங்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. ப்ராபபிலி அவர் அதை தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆல் செட் அண்ட் டன் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டார். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டு போக மாட்டாருன்னு சொல்ற அளவுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால, சமூக வலைதளத்துல எக்கச்சக்கமான மேட்டர் வந்துகிட்டு இருக்கு. அவரை பத்தி அவருடைய போட்டோ போட்டு பாஜகவினுடைய கலர்ஸ், நிறங்கள், வர்ணங்கள் எல்லாம் போட்டு பயம் இல்லை அப்படிங்கிறது, நான் வேற ஏதாவது சொல்றது, அந்த மாதிரி நிறைய பாக்குறோம். மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, போஸ்ட் கார்டு, ஐ மீன் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இது எல்லாமே கூட உங்களுக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு தனி கட்சிக்கான இது கிடையாது. அது அவருடைய செல்வாக்கை அளவிடக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் அவர் வச்சுட்டு இருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதனால்தான் அவர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்கல. காரணம் என்ன? ஓகே, நம்மளுக்கு இன்னும் அந்த பாப்புலாரிட்டி குறையாம தான் இருக்கு. அதனால அவர் அந்த ஒரு இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னு சொன்னா அதுதான் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் அடிஷன் டு தட் நீங்க பாருங்க, இப்போ இம்மீடியட்லி உங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது. உள்ளாட்சி தேர்தல்கள்லாம், சரி, அது உள்ளாட்சி தேர்தல், கரெக்ட், உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் வரும். அப்போ கூட உங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல எல்லாம், இந்த சிற்றூர் பேரூர்ல எல்லாம் உங்களுக்கு இதுவா தான் இருக்கும். அதாவது தனிப்பட்டவர்கள் தான், கட்சி கிடையாது அப்படிங்கிறதுனால. பிளஸ் அடுத்த தேர்தல் 2029 தான், அது வரைக்கும் இவர் வெயிட் பண்ணுவாரு. பிளஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த ரெண்டு எதிர்கட்சிகள் இருக்கின்றன, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஏடிஎம்கேனுடைய பர்ஃபார்மன்ஸ் தொடர்ச்சியாகவே விழுந்துகிட்டு தான் வருது. தொடர்ச்சியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியாக பண்ணல. இப்போ வந்து பிரதான எதிர்கட்சி டிஎம்கே அப்படின்னு இருக்கும்போது டிஎம்கே காரங்க கொஞ்சம் எகிரி ஆடத்தான் செய்வாங்க. ப்ராபபிளி இந்த டே ஆர் டூ அவங்க வந்து ஒரு போராட்டத்துல இறங்கினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க 6 மாசம் உங்களுக்கு டைம் தரோம் அப்படின்ட்டு, பட் பண்ண மாட்டாங்கன்னு தோன்றது. இந்த மீன் டைம் விஜய்க்கு ஏகப்பட்ட சவால்கள். இப்போ வந்து குறுவைக்கு தண்ணி வரணும், காவேரியில தண்ணி வரணும், மேகதாத்துல அங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர் சித்தராமையா, முதல்வர் சிவகுமார். இப்போ அதை எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிறது தெரியல. மழை வரணும்னா சென்னையில வெள்ளம் வரும், அது எப்படி சமாளிப்பாங்க? அதே மாதிரி கார்த்திகை தீபம் வரும். கார்த்திகை தீபம் வரும்போது இதுக்கு முன்னாலேயே கூட, இப்போ ரீசெண்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா கூட சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்ன உடனேயே நிறைய இடங்கள்ல வந்து போராட்டங்கள் நடந்தது. இப்போ இதையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. இதை கூட அண்ணாமலை கேப்சர் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால வரைக்கும் அவர் பண்ணல. லாஸ்ட் டைம் கூட ரொம்ப அருமையான ஒரு இந்து வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சது இதுல வன்னிமலையில, சென்னிமலையில. சென்னிமலைக்கு அப்புறமா திருப்பரங்குன்றம் நடந்தது. திருப்பரங்குன்றத்துக்கு முன்னால உங்களுக்கு முருகன் மாநாடு நடந்தது, முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. அந்த 3ஐயுமே இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. பட் இந்த ட்ரிப் அவங்க கோட்டை விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல.
அண்ணாமலை ரொம்ப ஸ்மார்ட்டு ஷ்ரூடு பாலிட்டிஷியன். அவருடைய காய்களெல்லாம் ரொம்ப ஓப்பனா காமிக்க மாட்டாரு, கார்ட்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டாரு. அவருக்கும் தெரியும் எப்படி மேற்கு வங்காளத்துல இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னுட்டு. இன்னைக்கு லெவல்ல அங்க அபிஷேக் பானர்ஜிக்கே அடி விழுந்திருக்குது அப்படின்னா நீங்க பாருங்க. அதாவது மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் மகன் நம்பர் 2வா கருதப்படுகிற அந்த யங் லீடர் 41 வயசு ஆளு தான். அவர் வெளியில போன உடனே ஒரு ஷர்ட்டை கிழிச்சு அடிச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. மம்தா பானர்ஜி கூட பாருங்களேன், போன 2024 தேர்தல் எப்போதான் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி கந்தா தர்ம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஐ டோன்ட் லைக் தட் கந்தா தர்ம். அதாவது முஸ்லிம்கள் கூட பேசும்போது எனக்கு வந்து ஒரு அசிங்கமான ஒரு மதத்தை பிடிக்காது அப்படின்னு சொன்னா அது எந்த மதத்தை அவங்க குறிப்பிடுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எகென்ஸ்டா இன்னைக்கு சில பேர் அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாமே அண்ணாமலை கேப்சர் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பட் ஒன் திங், எனக்கு அண்ணாமலை மேல ரொம்பவே ஹோப் இருக்கு. எப்படி அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் வந்து ஒரு டெமி காட் மாதிரி இருக்கிறாரோ அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு அவர் அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்பா இன்னொரு செய்தியும் இருக்கு. அது என்னன்னா, திமுகவும் பாஜகவும் நெருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியமான சில திமுக புள்ளிகள், அது நான் வந்து முதல்வர் ஸ்டாலினா, உதயநிதியா, சபரீசனா அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு போறது இல்ல. அவங்க வந்து கர்நாடகாக்கு போயிருக்கிறதாகவும், அங்க ஒரு முக்கியமான பாஜக பிரமுகரை சந்திச்சதாகவும் ஒரு கிரேப் வைன் செய்தி வந்து வெறுவாருது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கட்டத்துல பாஜகவும் திமுகவும் நெருங்கி வர பட்சத்துல அண்ணாமலை அதை வந்து எப்படி ஏத்துப்பார்? அது ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவும் அதிமுகவுமே திருப்பியும் வந்து இணையறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புகழேந்தி நேத்தி கூட சொல்லிட்டு அவர் தாவேகா பக்கம் போயிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அதை வந்து அண்ணாமலையால ஏத்துக்க முடியுமா? அவர் வந்து ஒரு தனிப்பெரும் சக்தியா உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி சிக்னல்ல வந்து அதிகமா தெரியற மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல, இந்த ட்ரிப்பு அண்ணாமலையினுடைய பேச்ச அவங்க கேட்டாங்க அப்படின்னா, தலைமை கேட்டதுன்னு சொன்னா அண்ணாமலை ரொம்ப கிளியரா தான் இருக்கிறாரு. இந்த திராவிட கட்சிகள் எதுவும் கூட நம்ம கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அதே நிலைப்பாடை தான் இந்த ட்ரிப்பை வலியுறுத்தினார் அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கவும் செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஒரு டிஸ்கிரெடிட்டட் கட்சி குறைஞ்சு போயிடுது. ஏன்னா அதை 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் என்ன நடக்க போறது அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அவங்களாம் திருப்பி இந்த பக்கம் வந்தாலும் அவங்களுக்கு அந்த பழைய செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத பார்த்தோம். 2021 தேர்தலையும் இருந்தது, 2024 இருந்தது, 2026 இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது வந்து விஜய் எல்லா ஓட்டுகளும் விஜய் பக்கமா போனதுனால நம்மளுக்கு அதை கரெக்டா கணிக்க முடியல. ஆனா 2024 தேர்தலில் பாஜகவையும் அண்ணாமலையும் தோற்கடிப்பதற்காகவே ஏடிஎம்கே வந்து டிஎம்கே கூட மறைமுகமான கூட்டணி வச்சிருந்ததுங்கிறது கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அண்ணாமலை ஒருவேளை பாஜக ஒருவேளை டிஎம்கே கூட போகுமா அப்படின்னா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்கே தீண்டாமைங்கிறதே கிடையாது. இவர் தீண்டத்தகாத கட்சி அப்படிங்கறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு காரணத்தையும் நான் முன்வைக்கிறேன், அதையும் நீங்க சேர்த்து பதில் சொல்லலாம். அதாவது இப்ப வரப்போற நாடாளுமன்ற கூட்டம் தொடர்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து திருப்பி மீண்டும் முன்ன வைக்க போறதாகவும், அதுக்கு வந்து திமுகவோட எம்பிஸ் ஆதரவும் இருந்தான்னா அதை ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனையில திமுகவோட ஒரு தொடர்புல நெருங்கி வராங்க அப்படிங்கிற தகவல்ல இருந்து தான் இதெல்லாம் வருது. அதையும் நீங்க சேர்த்து வச்சு பதில் சொல்லலாம். இல்ல, அது மட்டும் இல்ல, 2029 எலெக்ஷன்லயும் பாஜகவுக்கு டிஎம்கே உடைய கூட்டணி தேவைப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறிவிட்டார். 35% பெரிய சக்தி தான். இப்போ அவர் மேல கை வச்சீங்கன்னு சொன்னா அவருக்கு இன்னும் செல்வாக்கு கூடத்தானே செய்யும் தவிர குறையாது. அப்போ பாஜக அதிமுக எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதனால இவங்க விஜயை செக் பண்ணணும், விஜய்க்கு செக் வைக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து இப்போ திருப்பியும் காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ அல்லு சில்லு கட்சிகளெல்லாம் சேர்ந்து பிரயோஜனம் கிடையாது.
பேசாம பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது அதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இம்மீடியட்லி இப்போவே நீங்க அடுத்த மாசமே நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க, நாங்க வரோம் என்டிஏக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களும் டோரை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, சால்வை போத்திட்டாங்க, பூச்செண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, 22 டிஎம்கே எம்பிக்கள்ல 2 எம்பிக்கள் 3 எம்பிக்கள் அங்க வந்து மினிஸ்டரா இருக்க முடியும். ஆல்ரெடி 12 வருஷமா இந்த டிஎம்கே எம்பிக்களுக்கு எந்த விதமான பதவியோ பவிஷோ ஒன்றும் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மூணாவது, ஓகே, அண்ணாமலை இஸ் அ ப்ராப்ளம். அண்ணாமலை வந்து எப்படி ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ராப்ளமா இருந்ததோ அதே மாதிரி டிஎம்கேவும் அண்ணாமலையை ஒரு ப்ராப்ளமா தான் கருதுவாங்க. ஆனா அண்ணாமலை வந்து ஓகே தமிழ்நாடுக்கு நீங்க வேண்டாம், நீங்க கம் டு த சென்டர் அப்படின்னு சென்டருக்கு எடுத்துன்னு போயாச்சு சொன்னா, எப்படி நம்ம தமிழிசையை வந்து கவர்னரா மாத்தினாங்களோ, ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதியா மாத்தினாங்களோ அது மாதிரி. அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கட்சி சமாச்சாரங்கள் வந்து தலையெல்லாம் விடல, வேற விஷயம். பட் எல் கணேசனை கூட ஆளுநரா மாத்தினாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இங்க கட்சி வளரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியும் டிஎம்கேயும் ஓரளவுக்கு நெருங்கி வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜயை வேற எந்த விதத்திலையும் நீங்க தோக்கடிக்க முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா எப்படியாவது திருப்பியும் ஒரு பவர்ல வரணும் டிஎம்கேக்கு. ஏன்னா கருணாநிதி இருக்கும்போது டிஎம்கே 10 வருஷம் பவர்ல இல்லாம இருந்தாலும் கூட எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. 2018 தான் கருணாநிதி இறந்து போனாரு. 2011 அவங்க ஆட்சி இழந்தாங்க. அதுக்கப்புறமா 2011 இருந்து 21 வரைக்கும் ஏடிஎம்கே தான் ஆட்சி. ஸோ இன்னைக்கு கருணாநிதி இல்லாத பட்சத்துல இந்த கட்சியை 10 வருஷம் எல்லாம் கட்டி காக்க முடியாது. இப்போ இருக்கிற ஸ்டாலினாலேயோ அவருக்கு பிறகு வரப்போற உதயநிதியாலேயோ அல்லது இன்ப நிதியாலேயோ. அதுக்கு தான் அவங்க வந்து கூட்டணி வச்சு எப்படியாவது ஒரு அதிகாரம், ஒரு பவர், அதாவது உங்களுக்கு வந்து இந்த கிரேப்ஸ், இந்த திராட்சையை காமிச்சா தான் வரும். இங்க பாரு உனக்கு திராட்சை தரேன் வா அப்படின்னு சொல்லி, உனக்கு ஏதாவது பதவி கொடுக்குறேன் வான்னு சொல்லி, அந்த பதவி தான் இந்த இவங்களுக்கு எல்லாம் பசை. அந்த பசை இருந்தா தான் இவங்க வந்து ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி அது வந்தாலும் வரலாம். ஆனா அண்ணாமலை ஆஸ் அ ஃபேக்டர் அவரை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. இன் விச் கேஸ் இப்ப டெல்லியில வந்து விஜய் போனப்போ நடந்ததா சொல்லப்பட ஒரு நிகழ்ச்சியை பத்தி உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்க போறேன். அது என்னன்னா, விஜய் வந்து டெல்லி விஜயம் போயிருந்த போது அமித்ஷாவை சந்திக்கதா இருந்தாரு. ஆனா இப்ப நடக்க போற சில மாதங்கள்ல வரப்போற மாநகராட்சி தேர்தல், அதுல வந்து சில கவுன்சிலர்ஸா காங்கிரஸ அவரை வந்து விஜய் வந்து ஆதரிச்சு காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து அவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்கள சில மாநகராட்சி கவுன்சிலராகவும் மேயர்களாகவும் இருக்கிற வாய்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அமித்ஷா வந்து அதை தவிர்க்கிறதுக்கு வேணும், அதை விரும்பல, காங்கிரஸுக்கு நீங்க திருப்பி உயிர் கொடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு விஜய்க்கு நெருக்கமான ஒருத்தர் மூலமா சொல்லி கோவப்பட்டதாகவும், அந்த கோவத்துல தான் வந்து அவர் அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணதாகவும் தகவல் வருது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அப்சல்யூட்லி கரெக்ட். அமித்ஷாக்கு வந்து இவருடைய அந்த காங்கிரஸ் ஃப்ரெண்ட்லினஸ் பிடிக்கலங்கிறது உண்மைதான். ஃபர்ஸ்ட் டேவே இவர் வந்து காங்கிரஸ் ஓடி வந்தாங்க, நாங்க வரோம் அப்படின்ட்டு. உடனே இவர் வந்து ஓகேன்னு ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அப்போவே இவர் என்ன பண்றணும், ஏடிஎம்கே கூப்பிட்டுருக்கணும். இவரும் பண்ணல, ஏடிஎம்கே காரங்களும் நாங்க வரோம்னு சொல்லிருக்கணும். அவங்களும் பண்ணல, தப்பா போச்சு. ஏன்னா 2 பேருக்கு ஈகோ ப்ராப்ளம் ஆகி போச்சு. காங்கிரஸ்க்கு வந்து அந்த ஈகோ தான் கிடையாது, வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 59 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியாவது ஆட்சியில கொஞ்சம் பங்கு கிடைச்சா போறோம். ஏன்னா முதல்லயே சொல்லிருக்காரு, கூட்டணி கட்சிகளுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டாங்க. இப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது காங்கிரஸை எங்கெல்லாம் வந்து பலவீனப்படுத்த முடியுமோ, கேரளால பலவீனப்படுத்த முடியல. கேரளால நாங்களாம் என்ன நினைச்சோம், ஓரளவுக்கு காங்கிரஸ் பலவீனப்பட்டு விடும். ஏன்னா பாஜக வந்து 10-12 சீட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-22% வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப அறுதி பெரும்பான்மையா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 3 சீட் தான் கிடைச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலத்துல 3 சீட்டு 5 சீட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்களோ கண்டிப்பா அந்த மாநிலம் பாஜகவின் கையில் போகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மேற்கு வங்காளம் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், இல்லை ஒரிசா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருந்திருக்கு. உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்கு. ஒரு நாளைக்கு கேரளாவில் ஆகும், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆகலாம். நோ இவர் டெல்லிக்கு போறாரு, பிரதம மந்திரி பாக்குறாரு.
பிரதம மந்திரி பாக்குறது வந்து பியூர்லி புரோட்டோகால். அதனாலதான் 10 நிமிஷத்துல டிஸ்போஸ் ஆகி போச்சு. அது ஒன்றும் பெரிய பேச்சுவார்த்தை எல்லாம் ஒன்றும் நடக்கல. நடந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க வந்து இவர் மு.க. ஸ்டாலின் வந்து 17 நிமிஷம் பேசினேன் அப்படின்னாரு. 17 நிமிஷத்துல 63 விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த கொம்பனாலையுமே 63 விஷயங்கள்லாம் பேச முடியாது. ஒரு எழுதி கொடுக்கறதோட சரி. அதனுடைய ஃபாலோ அப் என்னாச்சுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. அதுக்காக அதாவது பிரதமரை நான் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து புரோட்டோகால். பிரசிடென்ட்டும் அதே மாதிரி தான் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது புரோட்டோகால். வேற அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் டெஃபினெட்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தட்டி கழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இப்போ அது மட்டும் இல்லாம பாருங்க, காங்கிரஸ் கட்சி தான் அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. மேகேதாட்டுல நாங்க வந்து அணை கட்ட போறோம் அப்படின்னுட்டு. இவங்க என்ன பண்றாங்க, உடனே இவர் வந்து கடிதம் எழுதுறாரு. நாளைக்கு டெல்லிக்கு போறாரு விஜய், இன்னைக்கு கடிதம் எழுதுறாரு பிரதம மந்திரிக்கு. தேவையே இல்லையே. அதாவது டிஎம்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததோ அதைத்தானே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடிதம் எழுதுறதுனால ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் வந்து நேற்றுக்கு அந்த இதுல இதுல என்னது சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல இவர் சொன்னாரு. பிரதம மந்திரி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாரு. நதிநீர் பங்கீடு உங்களை 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ள தகராறுகளை எல்லாம் நீங்களே தீர்த்துக்குங்க, என்கிட்ட வராதீங்க. அதுக்குன்னு தனித்தனியா பாடி இருக்கு, ட்ரிபியூனல் இருக்கு, அங்க போயிட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கப்புறமா தான் நாங்க வருவோம். ஏன் டைரக்டா, அதாவது 3ஆம் கிளாஸ் பையன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவன் கிள்ளினா சார் அவன் அடிச்சான் அப்படின்னு சொன்னேன். வாத்தியார் என்ன பண்ணுவாரு, டே கை நிட்டுறான்னு சொல்லிட்டு 2 பெரம்பாலும் அடிப்பார். அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட வராதிங்கன்ட்டு ஓப்பனா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் டைரக்டட் அட் சீஃப் மினிஸ்டர் விஜய். விஜய் கரெக்டா அதை புரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்போ அதனால தான் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்க சுப்ரீம் கோர்ட் போறோம் அப்படின்ட்டு. போங்க. சுப்ரீம் கோர்ட் போனதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் வில் மேக் சென்ட்ரல் கவர்மெண்ட் அ பார்ட்டி டு இட். அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி வந்திருக்கியா, உங்களுடைய பாயிண்ட சொல்லுங்க. அப்புறம் அவங்க பாயிண்ட சொல்லுவாங்க. இட் மே பி ரெஃபர்ட் டு காவேரி ட்ரிபியூனல் அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொன்னா நதிநீர் பங்கீடு ட்ரிபியூனல் எதா இருக்கு அதுக்கு போட்டோம் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலத்தில இருந்து உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதை நீங்க ஏன் பேசி தீர்க்க கூடாது அப்படின்னு அவரு பாக்குறாரு. இதை தவிரவும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ அவங்க இடி சொல்றாங்க KN நேரு மேல இது போடணும், வழக்கு போடணும் அப்படின்னுட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். செந்தில் பாலாஜி கேஸ் பெண்டிங்ல இருக்குது. தேர் ஆர் செவரல் அதர் திங்ஸ். இன் அடிஷன் டு தட் ஏடிஎம்கே அவங்க வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வேற. ஏடிஎம்கே காரங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா அவங்களாவே ரிசைன் பண்ணிருக்காங்களே தவிர இதுல வந்து டிவிகேனுடைய கை இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு 4 பேர் ரிசைன் பண்ணது அவங்களுக்கு வந்து அவங்க போன ரோடு வந்து டெட் எண்ட். என்ன காரணம் அப்படின்னா திருப்பியும் இதுக்கு வந்திருக்கலாம், ஆனா வரல. அவங்க என்ன நினைச்சாங்க, சரி நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு மினிஸ்டர்ஷிப் கிடைச்சிடும் அப்படின்ட்டு அவசரமா இவர் என்ன பண்ணிட்டாரு, விடுதலை சிறுத்தைகளை IUMல சேர்த்துக்கிட்டாரு. 35க்கு 35 க்ளோஸ்டு. இன்னுமே இவங்க வந்து இவங்க எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி திருப்பியும் கண்டெஸ்ட் பண்ணி அதுல வெற்றி பெற்று உள்ள வந்து அதுக்கப்புறமா எப்போ மந்திரி பதவி காலியாகும், யாருடைய மந்திரி பதவி காலியாகும், எந்த துறை காலியாகும், எப்போ அவங்க மந்திரிகளா வருவார்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால அது ஒரு தவறான ஒரு முடிவா தான் நான் பாக்குறேன். இவங்க 4 பேர் பண்ணினதை அவங்க அழகா என்ன பண்ணிருக்கணும், இந்த பக்கமா வந்திருக்கணும். அதாவது வேலுமணி கூட திருப்பியும் கட்சிக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா சொன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய ஹானர், அவங்களுடைய பெருமை, மதிப்பு, செல்வாக்கு இதெல்லாமே வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். ஸோ நீங்க வந்து தீய சக்தின்னு சொல்றது டிஎம்கே. அந்த டிஎம்கே தான் நீங்க உடைச்சிருக்கணுமே தவிர நீங்க ஏடிஎம்கே உடைக்க முற்பட்டுட்டீங்க அப்படின்னு கூட அவருக்கு வந்து அமித்ஷாவுக்கு ஒரு இது இருக்கலாம். அதனால இவருடைய அதே மாதிரி அந்த வள்ளுவர் ஸ்டாச்சுல கூட ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே அமித்ஷா சந்திக்காத மட்டும் இல்ல, சோனியா காந்தி ராகுல் காந்தியும் சந்திக்கல. அதுக்கு காரணமாகவும் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டதாகவும் நீங்க காங்கிரஸோட ரொம்ப நெருங்கி வந்தானா பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு சொல்றாங்க. இல்ல அவங்க பண்ணினது ஒண்ணு, பட் அவங்களுக்கும் வந்து இவங்க ஏடிஎம்கே உடைச்சு 10 எம்எல்ஏக்களை உள்ள இழுக்கிறது, அவங்கள நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு இவங்களுடைய டிவிகே எம்எல்ஏஸை வந்து
118க்கு மேல கொண்டு வருதுங்கிற அந்த பிளான் அவங்களுக்கு பிடிக்கல. காரணம் என்னன்னு கேட்டா, ஒன்ஸ் இவங்களுக்கே அறுதி பெரும்பான்மை கிடைச்சிச்சு சொன்னா காங்கிரஸ் கட்சியோ பிசிகாவையும் கழட்டி விட்டுடுவாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ப்ராபபிளி கழட்டி விட மாட்டாங்க, பட் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு, அவருக்கு என்ன அரசியலினுடைய இப்பதான் அரிச்சுவடி அப்படின்னு சொன்னாலும் கூட, அரிச்சுவடி தான் கத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் கூட, சில விஷயங்கள்ல எல்லாம் பாருங்க அவர் சைலண்டா இருக்கிறாரு. சைலண்டா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? எதையோ கவனிச்சுட்டு இருக்கிறாரு, இவர் ஏதோ ஸ்கீம் பண்றாரு, சூழ்ச்சி பண்றாரு, எங்க சிக்கிக்காம இருக்கிறாரு. எப்படி வந்து கரூர் சம்பவத்துல இவருடைய மேலேயும் தப்பு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த பழி மொத்தமா அவர் மேல விழல. அதே மாதிரி பல விஷயங்கள்ல சைலண்டா இருக்கிறதுனால எப்படி நம்ம ஈராக் வார்ல நம்ம சைலண்டா இருந்து நம்ம மேல பழி வரல பாருங்க. ஒண்ணு, இஸ்ரேலும் நம்மளுக்கு நண்பர் நாடு, ஈரானும் நட்பு நாடு. அவங்களுக்குள்ள சண்டை, அமெரிக்கா வேற உள்ள வந்திருக்கு. 3 பேருக்குமே நம்ம வேணும், 3 பேரும் நம்மளுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம சைலண்டா இருக்கிறது நல்லது. மோடி ஏன் சைலண்டா இருக்காரு, மோடி ஏன் வந்து பேசுறது இல்லை அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த இது அடங்கி போச்சு. நம்ம சைலண்டா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து மற்ற நாடுகளோட டீல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்பிஜி, பெட்ரோல், டீசல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்களும் விஜய் வந்து சைலண்டா இருக்கா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ப்ராபபிளி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்கு. இன்னொன்னு இது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, அந்த விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் காங்கிரஸ்காரர் அமைச்சர். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆளுநர் தான் வந்து வேந்தரா இருக்கணும், பல்கலைக்கழக வேந்தரா இருக்கணும், சீஃப் மினிஸ்டர் இருக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற அவராவே சொல்லிட்டாரு. இது வந்து உண்மையிலேயே கட்சியினுடைய பாலிசியா, கொள்கையா, கருத்தா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸா ஆஃப் த கஃப் ரிமார்க்கா தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா கட்சி எடுத்த முடிவா நான் நினைக்கல. அப்போ அபிஷியலி டிவிகேனுடைய பாலிசி என்ன, டிவிகே கட்சியினுடைய கருத்து என்ன, இதுல வந்து ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பியும் இல்ல ஆளுநரே வேந்தரா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா தட் மீன்ஸ் வாட், யூ ஆர் சரண்டரிங் ஸ்டேட்ஸ் ரைட்ஸ், மாநிலத்தினுடைய உரிமைகளை நீங்கள் இது பண்றீங்க, பலி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம் இல்லையா. அதுக்கு கூட அது வந்து இவங்க பண்றது. ஆனா காங்கிரஸ்க்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. பட் ஆல் செட் அண்ட் டன் காங்கிரஸ் தலைமை விஜய பேக் பர்னர்ல தான் வச்சிருக்கு, கொஞ்சம் சஸ்பிஷியஸா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியறது. 2 பேருக்கும் அந்த ஒரு இணக்கம் முழுவதும் வரவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே நேயர்களே, உங்க கமெண்ட்டை இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க வந்து தெளிவா உங்களுடைய கருத்துக்களை தெளிவுங்க. அதையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். மீண்டும் ஒரு முறை திரு வாசுதேவன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.